Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஆத்திங்ல இந்த வார எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தர்ஜால் ஜாஸ்மினை தூக்கிக்கிட்டு பறந்துட்டு இருக்கான். அப்ப கீழே இருந்து ஹாத்திம், தர்ஜால் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஜாஸ்மினை விட்டுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை வாங்க எபிசோட் போய் பார்க்கலாம். இப்ப கீழே இருந்த ஹாத்திம் தர்ஜாலை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா தர்ஜால் அதுக்கெல்லாம் பயப்படாம மேலே சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப தர்ஜால் ஹாத்திமை பார்த்து ஒரு விஷயம் சொல்றான், நான் உனக்கு நிறைய தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன், ஆனா நீ தான் அதை கேட்க மாட்டேங்கிற. நான் எவ்வளவு சொல்லியும் நீ திரும்பி போற மாதிரி இல்லை, நீ பார்த்து ஒவ்வொரு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டே இருக்க. அதனால தான் உங்கள் உயிர் எடுக்க முடியினாலோ உயிராக இருக்கிற ஜாஸ்மினை தூக்கிட்டு போகிற அப்படின்னோடனே ஹாத்திம் சொல்கிறான், இல்லை நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, இதோட பின்விளைகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஜால் ஜாஸ்மினை தூக்கிட்டு பறக்கிறான். அப்போ தர்ஜால் ஒரு வார்னிங் கொடுக்குறான், வேணா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் எடுத்தேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் ஜாஸ்மினை விட்டுடுறேன், நான் திருப்பி போட சொல்ல நான் விட்டுறேன்னொடனே என் வாழ்க்கையில் திருப்பி போகிறதே கிடையாதுடா அப்படின்னு ஹாத்திம் கத்துறான். தெரியும்டா நீ திருந்த மாட்டேன், அதனால தான் நான் ஜாஸ்மினை தூக்கிட்டு போகிறேன், முடிஞ்சா இவளை கண்டுபிடிச்சிக்க, இந்த வாட்டி இவளை யாராலையும் கண்டே பிடிக்கின்ற ஒரு இடத்துல வைக்க போகிறேன், இதோட நீ பதம் முடிஞ்சு போச்சு, நீ எவ்வளோ தேடிட்டே அலைஞ்சிட்டது, உன்னால் அந்த கேள்வி பதிலே கண்டுபிடிக்க முடியாது, அதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து படம் தருவான். இப்போ ஹாத்திம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாஸ்மின் படத்தை பார்த்து சோகம் அப்படின்னு நிற்கிறான். இப்போ அங்கே திடீர்னு ஜாஸ்மினோட அப்பா தோன்றாரு. அப்படி வந்து அவரு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் எவ்வளோ சொல்லி என் பொண்ணு கேட்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவள் எங்கே போயிருக்கான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் யாரும் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து முதல் தடவை இல்லை என் பொண்ணுக்கோட ஆபத்து, ஆனால் எல்லா தடவையும் அவள் ஆபத்தை சமாளித்து அவள் தைரியமாக இருந்தது இல்லையா, அதனால் இந்த வாட்டி அவன் கண்டிப்பாக தைரியமாக இருப்பா, நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், நம்ம எங்கே போயிருக்கான்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுபடி உங்கள் பயணத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஜாஸ்மியோட அப்பா மந்த சக்தி மூலமா ஒரு மூட்டையை கொடுக்குறாரு. அந்த மூட்டையை பார்த்த உடனே அதை கையில் எடுத்தா தீம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இதுக்குள்ளதான் ஒரு சக்தியாக இந்த போட்டுட்டு இதை வச்சு என் பொண்ணு கண்டுபிடிச்சல அதை கையில் எடு அப்படின்னு கையில் எடுத்து ஹாத்திம் அதில் கையை விட்டா ஒரு மண் இருக்குது, அந்த மணலை எடுத்து அப்படியே கையிலேருந்து கொட்டும்போது அது ஒரு திசையை நோக்கி பறக்குது. அதை பார்த்த உடனே ஜாஸ்மியோட அப்பா சொல்கிறார், அந்த திசை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, என் பொண்ணு அங்கே தான் போயிட்டு இருக்கானே. இப்போ நமக்கு ஜாஸ்மினை காக்காங்க, இங்கே ஜாஸ்மின் மயக்கம் தெரிஞ்சு ஹாத்திம் கற்றுட்டு இருக்கு. அப்போ உடனே தர்ஜால் அமைதியாக இருக்காது, உயிர் விடுறியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறா. இப்போ எழுத்தாப்பில் ஒரு நல்ல மந்திர குரு என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஜாலியாக வானத்தில் பறந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் தர்ஜாலோட அக்கிரம பார்த்துட்டு, தீய சக்தியை உனக்கு அவ்வளோதான் மரியாதை அந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது தர்ஜால் அவரையும் தாக்கி கீழே வச்சிடறான். உடனே ஜாஸ்மின் தான் காலத்தில் இந்த செயினை தூக்கி கீழே போட்டுருக்கா. இப்போ இவங்க எல்லாம் பறந்து ஒரு ஆகாய தேசத்தை வகை வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆகாய தேசத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு ராணி முன்னாடி பெண்கள் 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க வீரத்தை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பறந்து வந்து தர்ஜால் அந்த தேசத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி அனுமதி கேட்குறான். அப்போ அங்கே ஒரு பெண் வந்து இந்த ராணி கிட்ட சொல்கிறான். உடனே அந்த ராணி கோவத்தோடு சொல்கிறான், ஆண்களே உள்ளே வரக்கூடாது தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த கோட்டையை கட்டினேன், இங்கேயும் ஒருத்த வரேன், வரட்டும் யார் நான் பார்த்துடுறேன், சரி சீக்கிரம் ஒன்று வர சொல்லு, அவன் யார் நான் பார்க்கணும் அப்படின்னோடனே தர்ஜால் வரான். தர்ஜால் வரதை பார்த்து அந்த ராணியை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இவ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். அவனும் இவ தான் அந்த ராணியா, இவளுக்கு இந்த கேள்விப்பட்டிருக்குமே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே நான் தான் தர்ஜால், இருளின் சக்கரவர்த்தி, நான் யாரும் தெரியும் இல்லை, என் சக்தியெல்லாம் தெரியும் இல்லை அப்படின்னோடனே அவள் சிரிச்சுக்கிட்டு, அப்படியா நீ அவ்வளோ பெரிய அல்ல, அதில் எனக்கு கேள்விப்பட்டது இல்லைன்றா. அங்கே சுற்றி இருக்கவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற 2 பெண்களை சக்தி மூலியமாக மறைய வச்சிடலாம். அதை பார்த்து அப்படியே அந்த ராணி அதிர்ச்சி நிற்கும் போது, இப்போ தெரியுதா, இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நான் யாருன்னு அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் இருளின் சக்கரவர்த்தி அப்படின்னோட, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, எனக்கு இந்த பொண்ணை பாதுகாப்பாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுக்கணும், இவ தேடி வரவனையும் கொண்டுடணும், அப்படி நீ பண்ணினா உனக்கு நான் ஈவிலின் சபையில் ஒரு இடம் நீ ஏன் அமைச்சரவையில் ஒரு ஆளாக இருக்கலாம்னு அவள் அப்படி சந்தோஷமா பார்க்குறா. ஆமாம் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி, இது போது எனக்கு என்ன செய்கிற, என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவளை அடைச்சி வை போதும், இவள் தேடி யார் வந்து அவங்களை கொண்டுட்டேன்னோடனே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜாஸ்மியை கேட்டாங்க, அவள் அப்படியே விருப்பா பார்த்துக்கிட்டே நடந்து வந்து சொல்கிறா, அவங்களால என்னை தடுக்க முடியாது, ஹாத்திம் வருவான் அவங்களை அடிக்க அப்படின்னு சொன்னோடனே, வரட்டும் அவன் வந்து இங்கே அழிதான் போனான் அப்படின்னு, அப்படி அவரே நீங்கள் இருக்கான்னு பார்க்க தானே போடுங்க, இவ்வளோ தம்பி தான் நீ இருக்க, இவ சீக்கிரத்தில் அழிந்துருவானோடனே டக்குன்னு ஒரு பபுள்ஸ் விட்டு அது ஒரு வலையை மாதிரி கவசம் மாதிரி ஆக்கி அதுக்குள்ளே அவளை அடைச்சிடுறான். அந்த கெட்ட சக்திராணி அடிச்சுட்டு அவள் சொல்கிறா, இது ஒன்றும் சாதாரண வலையா இல்லை, இது ஒரு நாள் சுருங்கிட்டே வரும், இது சுருங்க நீ இறந்து போயிடுவா அப்படின்னோடனே ஜாஸ்மின் அதுக்கெல்லாம் பயப்படாமல் அப்படியே தான் நிற்கிறா. ஒன்று தெரியாமல் வரேன்னு பார்க்குறேன், வரவனுக்கு இதே நிலமை தான், அவனை கொண்டு நான் இந்த இருவின் சக்கரவர்த்தியோட சபையில் இடம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இதை நீ செஞ்சுக்கிட்ட உனக்கு நான் கண்டிப்பாக தருவேனோடனே, இது போது எனக்கு உங்கள் சபையில் ஒரு இருந்தாங்க, கண்டிப்பாக இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னோடனே, சரி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு காடை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஓபோவும் ஹாத்திமும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த மணல் காட்டின திசை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஓபோ கேட்குறான்,
இது எப்படி இது போகிறது, எவ்வளோ தூரம் போகிறது, எதுவுமே தெரியாமல் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னோடனே, இல்லை கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்குன்னு கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கணுன்னே. அப்போ ஒரு குரல் கேட்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற கேட்கணுன்னே. அப்போ இந்த பக்கத்தில் அந்த குரல் கேட்குது, வா போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த நல்ல மந்திரவாதி அங்கே தான் அடிப்பட்டு கிடக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்னாச்சு உங்களுக்கு ஏன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனான். அப்போ அவனுக்கு வந்து சண்டை போட்டு அவன் தான் இப்படி பண்ணிட்டானோடனே அந்த பொண்ணோட நகை இதுன்னு காட்டினோடனே, இதுவா இந்த பொண்ணு அப்படின்னோடனே, ஆமாம் எந்த பொண்ணு போனாங்கன்னு இந்த திசை நோக்கி போனாங்க, ஆனால் நீங்கள் நடந்து போங்கண்ணா, என்னுடைய வாகனத்தை எடுத்து போங்க, இதில் நீங்கள் பறந்து போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ உங்களை அப்படின்னோடனே நான் பார்த்துக்கிறேன், என்ன காப்பாற்றிக்க தெரியும், நீங்கள் போங்க போய் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியோட வாகனத்தை ஏறி ஹாத்திமும் கோபாவும் அங்கேருந்து அதுலேருந்து பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் பறந்து வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த எப்படியோ நஜ்மி நம்ம தச்சால்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அந்த மந்திரபந்து மூலிமா அவன் பார்த்து இதெல்லாம் சொன்ன உடனே தச்சாலுக்கு ஒரே கோவம், எப்படியாவது ஏதாவது ஒரு மூலியமா இவன் எனக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு, எப்படி இவன் மட்டும் எல்லாமே கிடைக்குது, இவன் அழிச்சு ஆகணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தியை விடுறான். பார்த்து அந்த சக்தி போய் அந்த மந்திர வாகனத்தில் ஒரு நெருப்பா பிடிச்சிக்குது. இப்போ ஐயோ அது நெருப்பு பிடிச்சிச்சின்னு சொல்லி கத்திக்க இருக்கும்போது திடீர்னு பின்னால ஆமா நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்திச்சு கத்துது. யாருன்னு பார்த்தா அதுதான் கோபாவோட காதலி. அவள் வந்து எனக்கு காப்பாற்று கோபோ, எனக்கு காப்பாற்று கோபோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, காப்பாற்று வண்டி ஆக்கி அப்படியே வண்டி கீழே விழுந்து ஒரு நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வண்டி ரொம்ப கீழே நோக்கி அந்த நகரத்தில் போயிட்டு அங்கே ஒருத்தவ எனக்கு ஏதாவது குடு தெய்வமே கூட பிச்சுட்டு கொடுன்னு ஒன்றே பார்த்தா இவங்க கூட பிச்சுட்டு வந்து விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஐயோ கூட பிச்சுட்டு பூதங்க வந்துருச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஊர் போய் ஊரில் ஒருத்தவங்க வாங்கி கத்துறான். இப்போ கீழே இந்த ஹோபோ ஹாத்திம் அப்புறம் ஹோபோட காலனி 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம உயிரோடு தான் இருக்கணும்னே. ஆமாம் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நீ காப்பாற்றிட்டு ஹோபோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபோட கதறி பண்ணுற உடனே ஹோபோ சொல்கிறேன், எனக்கு எது காப்பாற்று ஹாத்திம்னோடனே உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலை இல்லை, வாங்க போது இங்கேருந்து நம்ம போகலாம், இது என்ன இடம்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நகரத்துக்கு வராங்க. அப்போ ஓடி போன நகரத்து மக்கள் எல்லார்ட்டையும் திருடர்கள் வந்துட்டாங்க, கொள்ளையடிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்க எல்லாரும் ஓடி வந்து இவங்கள சிறப்பு பிடிச்சிருக்காங்க. அப்போ ஹாத்திம் போட அதில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி நிற்கிறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் வந்து, நீங்கள் இங்கே கொள்ளையடிக்கலாம் முடியாது, எங்களை மீறி கொள்ளையடிக்க நான் பார்ப்போம் அப்படின்னோடனே அந்த கூரையை பிச்சுட்டு போட்டு நான் வீட்டுக்காரனும் வந்து சொல்கிறேன், ஆமாம்மா இவங்க அப்படியே வானத்துலேருந்து வந்து எப்படி இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் நல்லவங்க, நீ நம்பலான்னு. அப்படியே நல்லவங்க, அப்படி கையில் வாள் அப்புறம் கத்தில வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இது வந்து நான் ஒரு பயணத்தை நோக்கி போகிறேன் அதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களை நம்புங்க அப்படின்னோடனே, ஆய் மூடுங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை போய் எங்கள் சிறையில் இருங்க, யாருங்க இவங்களெல்லாம் சிறையில் அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் சிறையில் அறைய சொல்லி உத்தரவு போட்டுருவாரு. அந்த ஊர் மக்கள் அவங்க சிறையில் அடிச்சிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் சுனினாவை காட்டுறாங்க. சுனினா ரொம்ப சோகத்தில் இருக்கா. அது ஜாஸ்மினை கடத்திட்டு போயிட்டாங்க தெரியும்ல அப்படின்னு சொன்னோடனே, விஷயம் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீ கவலைப்படாத, எப்படி ஹாத்திம் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருக்கிற நிலாவை காட்டி, இது மாதிரி நம்ம அமைதியாக இருந்தால் போதும், நம்ம நல்லது நடக்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் சுனினா அவளை ஏற்றுக்க முடியல, நம்மளால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, என்னால் இதை தாண்டிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு, நீ அழாத, எல்லாம் சீக்கிரமே நல்லபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நிலாவை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது பௌர்ணமி முடியறதுக்குள்ளே நமக்கு நல்லது நடந்துருவோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்ல அப்போ சுனினா சொல்லிட்டு இருக்கா, சீக்கிரம் என் தம்பி குணமானா போதும், என் பேர் இதெல்லாம் சீக்கிரம் முடியணும், இல்லைனா நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஷாலை கட்டி பிடிச்சிட்டு இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்தேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்க.